வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஆகஸ்ட் 22ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் டெய்லிங்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குவீசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்காக இலவசமாகவே டெஸ்ட் சீரிஸ் வந்து நடத்திட்டு வரோம். அதில் பார்த்தீங்கன்னா முதல் 6 டெஸ்ட் வந்து முடிஞ்சிட்டு, அந்த டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் அதுக்கப்புறம் ஆன்சர் இதெல்லாமே இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஒவ்வொரு டெஸ்ட்டையுமே வந்து இலவசமாகவே எழுதி பார்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி எழுதிங்க. ஓகே, இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஜிஎஸ்டி வரியில் எத்தனை சதவீத வரியை நீக்க ஒப்புதல் வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் பி மற்றும் டி, அதாவது 12% மற்றும் 28%. அதாவது 12% மற்றும் 28%. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஜிஎஸ்டி கீழே விதிக்கப்படுற வரிகள் வந்து 5%, 12%, அப்புறம் 18% மற்றும் 28%. இதில் 12% மற்றும் 28% இதை வந்து நீக்கிறதுக்காக மாநில நிதி அமைச்சர்கள் குழு வந்து ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. இப்போது ஜிஎஸ்டி கவுன்சிலில் இதற்கான ஒப்புதல் அளிக்கப்பட்டுச்சு அப்படின்னா இந்த வரி விகிதங்கள் வந்து நீக்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. இப்போ விரைவிலேயே இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து கூட போகுது. அவங்க வந்து இதில் பேச போகிறாங்க. பேசி வந்து வரியை நீக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இருக்கிற ஜிஎஸ்டி வரி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5% வரி சர்க்கரை, தேநீர் போன்ற பொருட்களில் வந்து போடுறாங்க. அப்புறம் 12% ஜிஎஸ்டி வரி வெண்ணெய், நெய், கைபேசி போன்ற பொருட்களில் போடுறாங்க. 18% ஜிஎஸ்டி வரி சோப்பு, தேங்காய் எண்ணெய், ஐஸ்கிரீம் இந்த மாதிரி போட்ட பொருட்களில் போடுறாங்க. அப்புறம் 28% ஜிஎஸ்டி வரி தொலைக்காட்சி, குளிர்பதன பெட்டி, அதாவது ஃப்ரிட்ஜ் இருக்குல்ல அது, அப்புறம் வந்து ஏசி இதில் எல்லாம் போடுறாங்க. இப்போ புதிதாக இந்த 2 வரியை நீக்கிட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இப்போது 12% வரி எதிலெல்லாம் போட்டிருக்காங்களோ அதில் 99% பொருட்கள் 5% வரிக்குள்ளாடி வந்து கொண்டு வரப்படும். அதனால் அந்தந்த பொருட்களுடைய விலை வந்து ரொம்பவே குறைக்கப்படும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 28% கீழே வரி வந்து விதிச்சிருக்காங்கல்ல, அதில் 90% பொருட்கள் வந்து 18% வரி விதிப்புக்குள்ளாடி வந்து கொண்டு வரப்படும். அப்புறம் பார்த்திங்கன்னா 7 பொருட்கள் மீது மட்டும்தான் 40% வரியை வந்து போடுவாங்க. அது என்னென்ன அப்படின்னா புகையிலை, குட்கா, பான் மசாலா இந்த மாதிரிப்பட்ட பொருட்கள். அடுத்தது, எந்த மாநிலத்தில் 18 வயதுக்கு மேல் உள்ளவர்களுக்கு முதல் முறை ஆதார் அட்டை கிடையாது என அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் அஸ்ஸாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா அஸ்ஸாமில் வந்து சட்டவிரோதமாக இந்திய குடியுரிமை பெறதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே 18 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இனிமேல் வந்து புதிய ஆதார் அட்டை வந்து வழங்கப்படாது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இது ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னா, இப்போது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போது ஒருத்தருக்கு அஸ்ஸாமில் அவர் இருக்கார், அவர் இந்தியாவை சேர்ந்தவர். அவர் வந்து சின்ன வயசுலேயே அவருக்கான ஆதார் வந்து வாங்கியிருப்பாங்க, ஆதார் அட்டை வந்து அப்போவே வாங்கியிருப்பாங்க. ஆனால் ஒருத்தர் வந்து வேறு ஒரு நாட்டிலேருந்து நம்ம இந்தியாவுக்குள்ளாடி சட்டவிரோதமாக வராரு. இப்போ இவர் வந்து 30 வயது ஆனவர் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இவர் வந்து ஆதார் கார்டு வந்து அப்ளை பண்ணுறாருன்னா அவருக்கு 30 வயது ஆகுது அப்படிங்கிற கேட்டகரியிலேயே வந்து அவரை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி. ஆனால் ஒருவேளை யாராவது உண்மையாகவே இந்தியாவை சேர்ந்தவங்க ஆனால் வந்து அவங்க ஆதார் இன்னும் அப்ளை பண்ணலை, அவங்களுக்கு வந்து 18 வயது ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க இந்த செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து 1 மாதத்துக்குள்ளாடி வந்து விண்ணப்பிக்கணும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அதே மாதிரி 1 ஆண்டு வரைக்கும் விதிவிலக்கு கொடுத்துருக்காங்க. அது யாருக்கெல்லாம் அப்படின்னா தேயிலை தோட்ட பழங்குடியினர், பிற பழங்குடியினர், அப்புறம் வந்து பட்டியலினத்தவர், இவங்களுக்கு எல்லாமே. அஸ்ஸாமுடைய முதல்வர் ஹிமந்த பிஸ்வா சர்மா அப்படிங்கிறவர். அடுத்தது, லிபுலேக் கணவாய் எங்கு அமைந்துள்ளது? இதற்கான ஆன்சர் உத்தரகண்ட். இப்போ பார்த்திங்க அப்படின்னா உத்தரகண்டில் தான் இந்த லிபுலேக் அப்படிங்கிற கணவாய் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நேபாளம் இருக்குல்ல, இதை வந்து அவங்களுடையது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. ஆனால் இந்தியா இதை திட்டவட்டமாகவே நம்ம நிராகரிச்சிருக்கோம். எதனால் இந்த மாதிரி அவங்க திடீர்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அந்த பேச்சுவார்த்தையுடைய முடிவில் லிபுலேக் கணவாய் வழியாக இனிமேல் நம்ம வந்து வர்த்தகம் பண்ணலாம் அப்படின்னு தெரிவித்திருந்தாங்க. அந்த டைமில் தான் நேபாளம் என்ன தெரிவித்திருக்காங்கன்னா, இல்லை இது வந்து எங்களுடையது அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. ஆக்சுவலி 1954ஆம் ஆண்டிலிருந்தே இந்தியா சீனா இடையில் இந்த கணவாய் வழியாக வர்த்தகம் நடைபெற்றுட்டு தான் இருக்குது. இப்போ கொரோனா வந்ததில்ல 2020, அப்போ தான் அந்த வர்த்தகத்தை அங்கே நிறுத்தினாங்க. அதுக்கு அடுத்தது இப்போ மறுபடியும் இந்தியா சீனா பேச்சுவார்த்தை நடைபெற்று அதுக்கப்புறம் மறுபடியும் அங்கே வந்து வர்த்தகம் தொடங்க போகிறோம் அப்படின்னு அறிவித்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்காக இலவசமாகவே டெஸ்ட் சீரிஸ் வந்து நடத்திட்டு இருக்கோம். இதற்கான ஷெட்யூல் வந்து இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி பாருங்கள்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறீங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட் சார்பில் பார்த்தீங்கன்னா இலவசமாகவே எஸ்எஸ்சி மற்றும் பேங்கிங் எக்ஸாமுக்கான கிளாஸ் வந்து நடத்துகிறோம். நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி பேசினா மட்டும் போதும். அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2 எக்ஸாமுக்காக இலவசமாகவே கிளாஸஸ் வந்து நம்ம இன்ஸ்டியூட்டில் நடத்துகிறோம். அதுலேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம இன்ஸ்டியூட் வந்து சென்னையில் அண்ணா நகரில் இருக்குது. இதில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி பேசினா போதும். அடுத்தது, காலை உணவு திட்டம் தமிழ்நாட்டில் எப்போது தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2022 செப்டம்பர் 15. இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். நிறைய முறை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸில் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதனால் இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். காலை உணவு திட்டம் இது 2022 ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி தொடங்கியிருந்தாங்க. செப்டம்பர் 15ஆம் தேதி யாருடைய பிறந்தநாள்? பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்தநாள். இது பார்த்திங்கன்னா 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரை இருக்கிற மாணவர்கள் இருக்காங்கள்ல, அவங்களுக்கு காலையில் உணவு வந்து இலவசமாக கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இதோடைய நோக்கம். ஆரம்பத்தில் இது வெறும் 1545 அரசு தொடக்க பள்ளிகளில் தான் தொடங்கியிருந்தாங்க. அப்புறம் இதை விரிவாக்கம் பண்ணியிருந்தாங்க. எப்படின்னா 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 25ஆம் தேதி இதை விரிவாக்கம் பண்ணியிருந்தாங்க. அந்த டைமில் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து அரசு தொடக்க பள்ளிகள்லையும் இது வந்து வழங்குற மாதிரி விரிவாக்கம் பண்ணியிருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது இந்தியாவிலேயே முதல் முறையாக அனைத்து அரசு தொடக்க பள்ளிகளையும் காலை உணவு திட்டம் வழங்கினது நம்ம தமிழ்நாடு தான். அடுத்தது மறுபடியும் இந்த திட்டத்தை வந்து விரிவாக்கம் பண்ணாங்க. எப்படின்னா 2024ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி கிராமங்களில் இருக்கிற அரசு உதவி பெற தொடக்க பள்ளிகளில் இதை வந்து கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நகரங்களில் இருக்கிற அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இதை வந்து விரிவாக்கம் செய்யப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. இந்த விரிவாக்கம் பண்ணுறதுக்கான தொடக்க விழா இது இந்த மாதம், அதாவது இந்த ஆகஸ்ட் 26ஆம் தேதி சென்னையில் நடைபெறும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அடுத்தது, புலம்பெயர் தொழிலாளர்களுக்காக ஸ்ரம் ஸ்ரீ என்ற திட்டத்தை தொடங்கிய மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் மேற்கு வங்காளம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா மேற்கு வங்காளத்தில் அந்த மாநிலத்திலேருந்து வேறு மாநிலங்களுக்கு வந்து தொழிலாளர்களாக போயிருப்பாங்கல்ல, போயிட்டு திரும்பி வந்திருப்பாங்கல்ல, அவங்களுக்காக இந்த மாதிரி ஸ்ரம் ஸ்ரீ அப்படிங்கிற ஒரு திட்டத்தை தொடங்குறாங்க. இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேலைவாய்ப்பு பயிற்சியும் வழங்குவாங்க. அதே மாதிரி மாதம் ரூபாய் 5000 வழங்குவாங்க. இது எந்த மாதிரி வழங்குவாங்கன்னா ஒரு ஆண்டு முழுவதுமே வழங்குவாங்க, அல்லது அவங்களுக்கு நல்ல பணி கிடைக்கிற வரைக்கும் வழங்குவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு வருஷமாக அவருக்கு வேறு வேலை இல்லை அப்படின்னா அவருக்கு 5000 ரூபாய் எல்லாம் வழங்குவாங்க. ஒரு வேளை அவருக்கு 6 மாதத்துலேயே ஒரு நல்ல வேலை கிடச்சிச்சு அப்படின்னா அவருக்கு வந்து 6 மாதம் தான் வழங்குவாங்க. அப்போ இது எதற்காக அப்படின்னா பிற மாநிலங்களிலிருந்து திரும்பி வர்ற மேற்கு வங்காள பணியாளர்களுக்கு ஆதரவு வழங்கணும் அப்படிங்கிறது தான். இப்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது நிறைய பேர் இப்போ மேற்கு வங்காளத்துலேருந்து ஒருத்தங்க வராங்க அப்படின்னா அவங்கள வந்து கிண்டல் பண்ணுறாங்க. நீங்கள் நார்த் இந்தியாவிலேருந்து எதுக்கு இங்கே வந்திருக்குறீங்க, அல்லது நீங்கள் எதுக்கு வெஸ்ட் பெங்கால்லேருந்து இங்கே வந்திருக்குறீங்க அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணுறாங்க. அவங்க வந்து ரொம்ப பாகுபாடுக்குள்ளாகிறாங்க. அப்போ அதெல்லாம் தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்ரம் ஸ்ரீ அப்படிங்கிற திட்டத்தை அவங்க தொடங்கியிருக்காங்க. அடுத்தது, எங்குள்ள ஜலாலாபாத் பரசுராம்புரி என பெயர் மாற்றம் செய்யப்பட உள்ளது? இதற்கான ஆன்சர் உத்தரப்பிரதேசம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் ஷாஜஹான்பூர் அப்படிங்கிற மாவட்டம் இருக்குது. அங்கே வந்து ஜலாலாபாத் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது. அதோடைய பேரை பரசுராம்பூர் அப்படின்னு மாற்றுறதுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் வந்து ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. பரசுராம் அப்படிங்கிற கடவுள் இந்த பகுதியில் பிறந்ததாக நம்பப்படுது. அடுத்தது, இந்திய குத்துச்சண்டை சம்மேளனத்தின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் அஜய் சிங். இப்போ பார்த்திங்க அப்படின்னா பாக்ஸிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா இந்த அமைப்பு இருக்குல்ல, இதோடைய பிரசிடெண்ட்டாக இப்போ அஜய் சிங் அப்படிங்கிறவர் தேர்வு பண்ணியிருக்காங்க. ஸ்பைஸ் ஜெட் விமான நிறுவனத்துடைய தலைவர் தான் இவர். 3வது முறையாக இப்போ தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. இதே மாதிரி பிசிசிஐ அமைப்பு இருக்குல்ல, அதோடைய தலைவராக இருக்கிறவர் ரோஜர் பின்னி அப்படிங்கிறவர். இந்தியாவில் கிரிக்கெட்டை நிர்வகிக்கிற அமைப்பு பிசிசிஐ. அதே மாதிரி ஏஐஎஃப்எஃப், அதாவது ஆல் இந்தியா ஃபுட்பால் ஃபெடரேஷன், இந்த அமைப்புடைய தலைவராக இப்போ இருக்கிறவர் கல்யாண் சௌபே அப்படிங்கிறவர். இப்போ உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் இருக்குல்ல, அந்த அமைப்புடைய முதல் பெண் தலைவர் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ அவங்க தான் தலைவராக இருக்காங்க. அடுத்தது, 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டி 2025 எங்கே நடைபெறுகிறது? இதற்கான ஆன்சர் பல்கேரியா. இப்போ பார்த்திங்க அப்படின்னா 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டி இது பல்கேரியாவுடைய சாமோகோவ் அப்படிங்கிற பகுதியில் வந்து நடைபெறுது. இல்லை இந்தியாவுடைய காஜல் மற்றும் தபஸ்யா இவங்க 2 பேரும் தங்கம் ஜெயிச்சிருக்காங்க. காஜல் மகளிர் 72 கிலோ எடைப்பிரிவில் தங்கம் ஜெயிச்சிருக்காங்க. தபஸ்யா மகளிர் 68 கிலோ எடைப்பிரிவில் தங்கம் ஜெயிச்சிருக்காங்க. அடுத்த முக்கிய தினங்கள் பார்க்கலாம். சென்னை தினம் இது வந்து ஆகஸ்ட் 22ஆம் தேதி.
இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா நம்ம 386வது சென்னை தினத்தை கடைபிடிக்கிறோம். 1639வது ஆண்டு ஆகஸ்ட் 22ஆம் தேதி பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி மதராசப்பட்டினத்தை வந்து வாங்கியிருந்தாங்க. அந்த தினம்தான் இந்த ஒரு தினம். அப்புறம் அந்த மதராசப்பட்டினம் அப்படிங்கிறது தான் மெட்ராஸ் அப்படின்னு ஷார்ட்டாக அழைப்பாங்க. அது எப்போ சென்னைன்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டதுன்னா 1996வது ஆண்டு ஜூலை 17ஆம் தேதி. இன்னும் ரிவிஷன் பார்க்கலாம். ஜிஎஸ்டி வரியில் எத்தனை சதவீத வரியை நீக்க ஒப்புதல் வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் பி மற்றும் டி, அதாவது 12% மற்றும் 28%. அடுத்தது, எந்த மாநிலத்தில் 18 வயதுக்கு மேல் உள்ளவர்களுக்கு முதல் முறை ஆதார் அட்டை கிடையாது என அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் அஸ்ஸாம். அடுத்தது, லிபுலே கணவாய் எங்கு அமைந்துள்ளது? இதற்கான ஆன்சர் உத்தரகண்ட். அடுத்தது, காலை உணவு திட்டம் தமிழ்நாட்டில் எப்போது தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2022 செப்டம்பர் 15. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து தமிழக அரசுடைய திட்டங்கள் எல்லாம் வச்சு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி மத்திய அரசுடைய திட்டங்கள் வைத்து வீடியோ போட்டிருக்கோம். அதையும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அடுத்தது, புலம்பெயர் தொழிலாளர்களுக்காக ஸ்ரம்ஸ்ரீ என்ற திட்டத்தை தொடங்கிய மாநிலம் இது? இதற்கான ஆன்சர் மேற்கு வங்காளம். அடுத்தது, எங்குள்ள ஜலாலாபாத் பரசுராம்புரி என பெயர் மாற்றம் செய்யப்பட உள்ளது? இதற்கான ஆன்சர் உத்தரப்பிரதேசம். அடுத்தது, இந்திய குத்துச்சண்டை சம்மேளனத்தின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் அஜய் சிங். இதில் ஆப்ஷன் பியில் வந்து அஜய் சேத் அப்படிங்கிறது இருக்குது, அது வேற. இது வந்து அஜய் சிங் அப்படிங்கிறவர். அடுத்தது, 20 வயதுக்கு உட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டி 2025 எங்கு நடைபெறுகிறது? இதற்கான ஆன்சர் பல்கேரியா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க, உங்களுடைய நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.